எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடுங்க. யாராவது உங்க இடத்துல இருந்து நகர முயற்சி பண்ணீங்கன்னா சாம்பலாயிடுவீங்க. என்னையே நீ தள்ளி விட்டுட்டியா? எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்ன முடி கரடி மாதிரி வளருது? அச்சோ, என்னாச்சு? லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? இல்ல இல்ல இல்ல, தயவு செய்து என்ன மாத்திட. இந்த நிலைமையில நான் எப்படி வெளியில போக முடியும்? யாருக்கு என்ன அடையாளம் தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட வேலையே போயிடுமே. நீ என்ன பிடிக்கணும்னு நினைச்சல்ல, இனிமே வாழ்நாள் முழுக்க நீ இப்படிதான் இருக்க போற. சிவா, சிவா, வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க கரடி மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான். அவனை பிடிக்கலாம். நான் பிடிச்ச பையன் உடம்பு முழுக்க கரடி மாடி முடி முளைச்சிடுச்சு. சிவா. ஓகே லட்டு சிங் சார், யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். அதோ அங்க இருக்கா லட்டு சிங் சார். அவன் ஊருக்கு வெளியில போயிட்டு இருக்கான். ரேவா, ஆதி, யூடி, நீங்களும் சீக்கிரமா அங்க வந்துருங்க. ஹலோ அங்கிள், பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்களே போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுங்க. ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்ன தடுக்கிறியா? உன்னை நான் புடிச்சேன்னா நீயும் என்ன மாதிரியே ஊரு மாறிடுவ சின்ன பையா, புரியுதா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓ, அப்ப என்ன தொடு. என்ன இது, இவன் கொம்பு எடுத்துட்டா? சிவா, என்னோட பேரு சிவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? Come on, சிவா. சிவா, நம்ம லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? அட ஆமா, லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு? அட, அந்த பேர்மேன் எங்க போனா? அவன் தப்பிச்சு போயிட்டான். நல்லா இருந்தா என்னைக்கும் அவனை மாதிரியா மாத்திட்டு போயிட்டான்ப்பா. லட்டு சிங் சார், எல்லாம் சரியாயிடும், விடுங்க. என்ன பார்த்துட்டு தோணுதானே? ஒரு சின்ன பையன் நான் கொள்ளையடிச்ச பணத்தை என் கிட்ட இருந்து பறிச்சுட்டா. அந்த பையன் என் வழியில திரும்ப வந்தான்னா நான் அவனை கண்டிப்பா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் போய் பணத்தை ரெடி பண்ணுங்க, போங்க. நான் பழையபடி சரியாகிறதுக்கு ஆன்டிடோட் ரெடி பண்ணணும். அதுக்கு எனக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படும். இவ்வளவு பணத்தை கேட்டா யாரும் தரமாட்டாங்க. அதனால நம்ம பேங்க கொள்ளையடிக்கிறது தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. சார், இப்போ சூரியன் மறைய போகுது. நீங்க இப்போ நார்மலா ஆயிடுவீங்க. உங்க கோபத்தை குறைச்சிக்கங்க. இந்த சன்ரைஸ் சன்செட் பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரோட அலட்சியத்தால தான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் டே டைம்ல நான் பேர்மேனாவும் நைட்ல நார்மல் ஆயிடுறேன். ஆனா நீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் தான் ஏதாவது பண்ணணும். போற போக்க பார்த்தா என்னோட வாழ்க்கை இந்த வார்டுலயே முடிஞ்சிடும் போல இருக்கு.
அடடே, நான் பழையபடி மாறிட்டேன். எனக்கு சரியாயிடுச்சு. சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா. ஏய், யார் பாதே கதவை தர? என்ன முதல்ல வெளியில விடு. எனக்கு சரியாயிடுச்சு. ஏய், யார் பாதே சீக்கிரம் வந்து கதவை தர. ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி காட்டு கத்து கத்துனா நான் போய் கதவை திறந்து விட்டுருவேனா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். விட மாட்டோம் போல. இங்க இருந்தா தூங்க முடியாது. ரவுண்ட்ஸுக்காவது நம்ம போயிட்டு வருவோம். முடிஞ்சா நல்ல இடமா பார்த்து அங்கேயே தூங்குவோம். கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. கதவை திறயா. ஒரு மனுஷனை இப்படியா விடிய விடிய கத்த விடுவீங்க? எங்களுக்கு குணமாயிடுச்சு. கதவை திறங்க, கதவை திறங்க. டண்டனக்கா 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 டடக்குனக்கா டடக்கு டடக்கு. டாக்டரே, எங்களுக்கு குணமாயிடுச்சு. எங்களை வெளியில விடுங்க. டண்டனக்கா டடக்குனக்கா டடக்கு. உங்களுக்கு சரியாகல. எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. கம்பவுண்டர், இவங்களை மறுபடியும் கட்டிப்படியா. என்னது என்னது? யோ, நம்ம மறுபடியும் கரடி மாதிரி மாறிட்டோம் போல இருக்கியா? வாயா கட்டி பிடிச்சு துக்கத்தை பகிர்ந்துக்குவோம். எல்லாரும் கைகளை மேல தூக்குங்க. யாரும் சத்தம் போடக்கூடாது. என் வேலையை ஒழுங்கா என்ன பண்ண விடுங்க. ஏய் மேனேஜர், ஒழுங்கா இந்த லாக்கரோட சாவியை என்கிட்ட கொடுத்துரு. நீ மறுபடியும் வந்துட்டியா? நிச்சயமா இன்னைக்கு நான் உங்களை விட போறதா இல்ல அங்கிள். இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது. இல்லன்னா இந்த பையன் என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாத்தையும் எடுத்துருவான். நில்லு.
சிவா, நாங்க எங்க இருக்கோம்? எங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு புரியல. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். நீங்க இந்த பக்கமா ஏதாவது வித்தியாசமா இருக்கிற கரடி மாதிரி ஒரு மனுஷனை பாத்தீங்களா? கரடி மாதிரி மனுஷனா? அப்படி நான் ஒரு மனுஷனை கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. நான் போயிட்டு வரேன். அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். ஏன்னா ராத்திரி ஆக போதில்ல. பேர்மேனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இங்க நைட்டு நிறைய மிருகங்கள் வரும்பா. அதனால நீங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுங்க, போங்க. கால் போச்சு. திரும்பவுமா? ரேவா, ஆதி, யூடி, சீக்கிரம் வாங்க. ஜீப் இங்க இருக்குன்னா அந்த பேர்மேனும் இங்கதான் இருக்கணும். ஒருவேளை இப்ப போனவர் தான் அந்த ஆளா இருப்பாரோ? ஆனா அவரு நார்மலா இருந்தாரே. அவரு இந்த பக்கமா தான் போனாரு. அதோட ஜீப்பும் இங்கதான் இருக்கு. ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி அவர் நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணாருல்ல. பேர்மேனை பத்தி கேட்டும் கூட அவர் முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்ல. யோசிச்சு பாரு. சிவா, ஏதாவது பண்ணு. இந்த டாக்டர் எல்லாம் சும்மா செக்கப் தொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவு ரத்தம் தான் கொடுக்கறது? நீயே பாரு சிவா, இவங்க எல்லாம் எனக்கு மருந்த லிட்டர் கணக்குல ஊத்துறாங்கப்பா. ஹலோ லட்டு சிங் சார், இப்போ நீங்க மருந்து குடிக்க வேண்டிய டைம் தயாரா? சிவா, இப்ப நம்ம எல்லாரும் வெளியே போய் ஆகணும். ஏப்பா சிவா, அவங்க மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குப்பா. இவங்க உண்மையிலேயே என்ன சரி பண்றாங்களா இல்ல இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்துறாங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சிவா, ராத்திரி ஆனா நான் பழையபடி மாறிடுறேன். இதை நான் டாக்டர்கிட்ட சொன்னா எந்த டாக்டரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ராத்திரியில நான் நார்மலா தான் இருக்கேன், ஆனா விடிஞ்ச உடனே மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுதுப்பா. ராத்திரி நார்மல் ஆயிட்டீங்களா? பகல்ல திரும்பவும் இப்படி ஆயிடுச்சா? சிவா, அப்ப நீ சொன்னது சரிதான் எனக்கு தோணுது. அவர்தான் அந்த பேர்மேன். நாம அவரை பாக்குறதுக்கு நைட்லயே போகலாம். அப்பதானே அவர் நார்மலா இருப்பாரு. ஹலோ அங்கிள், நீங்க தானே அந்த பேர்மேன்? நீயா? நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா? நான் தான் பேர்மேன். நீங்க என்னோட இடத்துக்கே வந்திருக்கீங்க. இப்போ உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. நான் பெரியவங்க விஷயத்துல தலையிட்டா இந்த மாதிரி தான் நடக்கும் சின்ன பையா. நாளைக்கு காலையில நான் உன்னை பேர்மேனா மாத்திருவேன். குட் நைட். ஆதி, யூடி, எழுந்துருங்க. யாரு 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 இந்த சைக்கிளை ஓட்டுறது? யாருங்க? யாராவது எனக்கு துணைக்கு இங்க வாங்க. பாஸ், பாஸ் வாங்க.
எங்க போறீங்க பசங்களா? உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா இங்க வாங்க. பசங்களா, என்ன நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டீங்க. இப்ப நான் உங்க எல்லாரையும் பேர் பேபிஸா மாத்த போறேன். வாங்க வாங்க பசங்களா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, பின்னாடி பாரு. என்ன பாஸ் அவசரப்பட்டு என்ன தொட்டுட்டீங்க? ஏய். இல்ல, ஐயோடி, என்ன காப்பாத்துப்பா. என்னையும் மாத்திட்டான். ஏய், அவங்கள விடுங்க. வந்து இந்த சிவாவை நீங்க தடுங்க. யாராவது ஒருத்தர் சிவாவை தொட்டா கூட போதும், அவனும் பேர்மேனா மாறிடுவான். அங்கிள், நீங்க இது ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம். ஆனா அங்கிள், நீங்க எப்படி பேர்மேனா ஆனீங்கன்ற கதையை சொல்றீங்களா? ஏன்னா எதுக்காக நீங்க பேங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்டால நான் டே டைம்ல பேர்மேன் ஆயிடுவேன், ஆனா நைட்டு சரியா ஆயிடுவேன். அதுக்கான ஆன்டிடியூட் ரெடி பண்றதுக்காக எனக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்பட்டது. அதனால தான் நான் பேங்கை கொள்ளையடிக்கிறேன். வாங்க, நம்ம சேர்ந்து பேங்க கொள்ளையடிப்போம். சிவா என் ஃப்ரெண்ட் தான், அவன் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். சிவா, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். பேங்க கொள்ளையடிக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நைட் நம்ம லட்டு சிங் சாரை பார்த்து பேசலாம். அவர் கண்டிப்பா உதவி செய்வாரு. டோன்ட் வரி, நான் கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பா பேசுறேன். உன் ரிசர்ச்சை முடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உனக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணும். ஆனா அந்த பணம் உன் கைக்கு வந்ததும் தயவு செஞ்சு என்ன முதல்ல சரி பண்ணிடுப்பா. வாழ்க்கை முழுக்க கண்டிப்பா என்னால இப்படி இருக்கவே முடியாது. எங்களாலயும் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு சிவா. நான் சரியான வேலையை பண்றதுக்கு தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டேன். எனக்கு சரியான வழியை காட்டினதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உடனே எழுந்துருங்க. வேதா சிட்டிக்குள்ள கோபுரா கேங் நிறைய இடத்துல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கைகள்ல பாத்தீங்கன்னா கோபுராவோட அடையாளம் இங்க இருக்கும். இவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க. என்னப்பா நீ சைக்கிள் ஓட்டுற? ரோட்ல யாரு வராங்க போறாங்கன்னு பார்க்க மாட்டியா? சாரி அங்கிள், நீங்க சடனா ரோட கிராஸ் பண்ணிட்டீங்க, அதான் என்னால பார்க்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகல? இல்ல இல்ல. ஏய், அந்த பேப்பரை திருப்பி கொடுத்துடு. அங்கிள், நீங்க இந்த பேங்கோட டீடைல்ஸ்ல எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சிவா, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. என்ன இதெல்லாம்? பேங்க கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்றீங்களா? ஒருவேளை நீங்க அந்த கோப்ரா கேங்க சேர்ந்தவரா என்ன? கையில கோப்ரா சைன் கூட இருக்கே. இங்க பாரு, சின்ன பையனை விட நீ ஓவரா யோசிக்கிற. ஷாக்கா, வாங்க எல்லாரும் இந்த பையனை முதல்ல புடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
இந்த பேப்பர்ல வேதா சிட்டியோட எல்லா பேங்க்ஸோட நேம்ஸும் இருக்கு. கண்டிப்பா அவங்க பெருசா திருடணும்னு நினைக்கிறாங்க. இந்த பேப்பரை லட்டு சிங் அங்கிள் கிட்ட கொடுத்துடலாம். அவரே இந்த கேங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பாஸ், சின்ன பையன் சொன்னதுக்கு தான் அடிச்சான். ஃபைட் பண்றதுல அவன் மாஸ்டரா இருக்கான் பாஸ். முடியல, எப்படி போனாலும் அடிச்சு தூக்கி போட்டுறான் அடி பாஸ். வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவனை ஏன் முன்னாடி போனது பேசுறியா? எவ்வளவு நல்ல ஃபைட்டரா இருந்தாலும் சரி, ஆனா அவன் ஒரு சின்ன பையன் தானே. நீங்க உங்க சைஸ பாருங்க, அந்த சின்ன பையனோட சைஸ பாருங்க. நம்ம மிஷனை ஃபெயில் பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நைட்டே நம்ம நினைச்சதை பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் அலர்ட் ஆயிடும். சிவா, அந்த திருட்டு பசங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னவோ அவங்க ஆபத்தான கேங் மாதிரி தெரியுது. எனக்கும் அவங்க ஆபத்தான கேங்குன்னு தான் தோணுது. அவங்க கிட்ட இருந்த பேப்பர்ஸையும் லட்டு சிங் சார் கிட்ட கொடுத்தாச்சு. எப்படியும் கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஒருவேளை லட்டு சிங் அங்கிள் இடத்துல நான் இருந்தேன்னா எல்லா பேங்க்லயும் போலீஸ் செக்யூரிட்டியை அதிகமாக்கிடுவேன். சூப்பர் சிவா, நானும் இதத்தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. நீ யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு சிவா. ஷேம் டு ஷேம். லட்டு சிங் சார், நீங்க எப்படி? அது வந்து நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். சிவா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த கோபுரா கேங்க பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை வர வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில இருந்து எல்லா பேங்க்லையும் இதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸை விட 2 மடங்கு அதிகம் இருக்கும். நான் போயிட்டு வரேன் சிவா. ஓகே, பாய், டாடா. என்னது எல்லாமே அடிக்குது. சார் எந்திரிங்க, எந்திரிங்க சார். எல்லா பேங்க் அலாரமும் ஒரே நேரத்தில் ஒன்னா அடிக்குது. எந்திரிங்க சார். கான்ஸ்டபிளே, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கப்பா. அலாரம் மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஒரே நேரத்துல எல்லா பேங்க்லையும் அந்த கேங்கால எப்படி திருட முடியும் சொல்ல யோசிச்சு பாரு. அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டே முதல்ல வந்து தூங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது கான்ஸ்டபிளே. ஆனா சார், ஒரே ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்தலாம் சார். ஐயோ கான்ஸ்டபிளே, நீ ரொம்ப அதிகமாவே யோசிக்கிற. இது வரைக்கும் பேங்கோட கொள்ளை வரலாற்றுல ஒரே நேரத்துல பல பேங்க கொள்ளை அடிச்சதா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எங்கேயும் பதிவாகல. தூங்காமையே ஓவரா கனவு காண்ற கான்ஸ்டபிளே. ஓ தூங்க. நேற்று இரவு வேதாஸ் நகர்ல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஒரே ராத்திரியில வேதாஸ் நகரோட எல்லா பேங்க்லையும் கொள்ளை நடந்திருக்கு. அந்த கொள்ளைக்காரங்க பேங்க்ல ₹1 கூட வைக்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்காங்க. லட்டு சிங், உன் கண்ட்ரோல்ல இருக்கிற வேதா சிட்டில உள்ள எல்லா பேங்க்லயும் ஒரே நேரத்துல திருடு நடந்திருக்கு. எப்படி? எல்லா அலாரமும் அடிச்சது இல்ல? அந்த நேரத்துல நீ தூங்கிட்டு இருந்தியா? நான் உனக்கு 24 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன். அவங்கள மட்டும் நீ பிடிக்கலன்னா அப்புறம் உன் வேலையை நீ இழந்துருவ. டோன்ட் வரி சார், 24 மணி நேரம்லாம் ரொம்ப அதிகம். இந்த லாக்அப்குள்ள அந்த கொள்ளையர்களை 23 மணி நேரத்துல போட்டு காட்டுறேன் சார். இந்த லட்டு சிங் சாதாரணமா ஃபேமஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களா சார்? இதுக்கப்புறம் இந்த லட்டு சிங் வேலையை பாருங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு சிவா. அந்த கமிஷனர் எனக்கு 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள நான் உங்களை பிடிக்கலன்னா என் வேலையே போயிடும் சிவா. சிவா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? எஸ், அந்த ட்ரக்கை பாருங்க. சிவா, திருடு நடக்கும்போது இந்த ட்ரக் வெளியில தான் நின்றுருக்கு. இதை வச்சு பார்த்தா
அந்த ட்ரக்கோட டிரைவர் தான் ஐ விட்னஸா இருப்பான். ஒருவேளை இந்த டிரைவரை மட்டும் நாம பிடிச்சிட்டோம்னா தானா அந்த திருட்டு எப்படி நடந்தது, யார் வந்து செஞ்சாங்கங்கிறத தானா வாயிலேருந்து உளறிடுவான். லட்டு சிங் சார், அந்த ட்ரக் டிரைவர் உங்களுடைய ஐ விட்னஸ் கிடையாது. அவன் கண்டிப்பா அந்த கேங்க சேர்ந்தவனா தான் இருப்பான். எல்லா சம்பவத்தப்பவும் அவன் வெளியே தான் நிக்கிறான் பாருங்க. எல்லா பணத்தையும் அந்த ட்ரக்ல எடுத்துக்கிட்டு தான் அவங்க தப்பிச்சு போறாங்க. ரேவா, உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறேன். நான் சும்மா உன்னோட அறிவை செக் பண்ணி பார்க்கலாம் தான் இப்படி எல்லாம் சொன்னேன். எனக்கு முன்னாடியே இந்த ட்ரக் டிரைவர் மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. லட்டு சிங் சார், ஃபர்ஸ்ட் நாம இந்த ட்ரக் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கலாம். இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ஊருக்குள்ள திருடங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஊரை விட்டு வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் லட்டு சிங் பேசுறேன். நார்த் செக் போஸ்ட் ஒயிட் பிரவுன் கலர்ல இருக்கிற ஒரு ட்ரக் அந்த பக்கமா போறத நீங்க பாத்தீங்களா? இல்லையா? ஓகே. ஹலோ சவுத் செக் போஸ்ட், என்ன நீங்களும் பார்க்கலையா? ஹைவே செக் போஸ்ட், நீங்க அந்த ட்ரக்கை பாத்தீங்களா? பார்க்கலையா? சிவா, அந்த கலர்ல வேதா சிட்டியை விட்டு எந்த ஒரு ட்ரக்கும் வெளியில போகலன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? லட்டு சிங் சார், இங்க கொஞ்சம் பாருங்களேன். அந்த ட்ரக் நம்ம மார்க்கெட் பக்கத்துல இருக்க பேங்க் வழியா போய் நம்ம ஊரோட அவுட்டருக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வண்டி செக் போஸ்ட் வழியா போகல. அப்படின்னா இது சிட்டியை விட்டு வெளியே போகாம காட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும். You are right, ரேவா. வாங்க நம்ம அங்கேயே போய் தேடலாம். சிவா, நானும் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யூ டோன்ட் வரி. இந்த கேஸை இந்த வலிமையான லட்டு சிங் எப்படி ஒரே கையில முடிக்கிறேங்கிறத பாரு. நான் இந்த கேஸை சொடகு போடுற நேரத்துக்குள்ள முடிச்சு காட்டுறேன் பாரு. நொடியில முடிச்சு காட்டுறேன். ஐயா, பாஸ் பாஸ், போலீஸோட ஃபோர்ஸ் நம்ம பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு பாஸ். அவங்கள வெளியவே தடுத்து நிறுத்துங்க. ராக்கெட்டை ஃபயர் பண்ணுங்க சீக்கிரம். எங்க இருந்து பா இப்படி பொழியுது? சீக்கிரம் எல்லாரும் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. 2 டயர்ல போனாலும் சரி, 4 டயர்ல போனாலும் சரி. இப்ப நம்ம சேஃபா இருக்கோம். நம்ம மேல ஃபயரிங் நடந்திருக்குன்னா அந்த திருட்டு பசங்க கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. எல்லாரும் வாங்க, உள்ள போகலாம் வாங்க. இந்த கேங் சின்ன சின்ன திருடங்க மாதிரி இல்ல, நல்லா தெரியுது. இவங்க கிட்ட பாம்ஸ், ராக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இவங்க ரொம்ப ஆபத்தான கேங். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. எந்த சூழ்நிலையிலையும் போலீஸ் நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது. கேஜெட் மிசைல ஃபயர் பண்ணு. மிசைல்லாம் எங்க இருந்து வருது? யோ கான்ஸ்டபிள், நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்கு அதெல்லாம் எடுத்து இந்த மிசைல் மேல ஃபயர் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. நம்ம கிட்ட வெறும் நம்மளோட ரிவால்வர் மட்டும் தான் இருக்கு. அதுல கூட புல்லட் இல்ல சார். எல்லா மிசைலும் எனக்கு பின்னாலேயே துரத்திட்டு வருது. ஐயா, நான் தப்பிச்சிட்டேன். ஐ ஆம் எஸ்கேப். மறுபடியுமா? ஐயா, ஆஹா, அடடே, நான் இதுவரைக்கும் இவ்வளவு வேகமா ஓடுனது கிடையாது. இவ்வளவு வேகமா போறேனே. ஆஹா, சிவா, இந்த காட்டுக்குள்ள ரொம்ப ஆபத்து இருக்குப்பா. மிசைல், ராக்கெட்னு எல்லாமே இங்க ஃபயர் ஆகுது. எனக்கு என்னமோ நான் காத்துல பறக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குப்பா. லட்டு சிங் சார், நீங்க உண்மையிலே காத்துல தான் பறந்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கீழே பாருங்களேன். என்னது?
நான் உண்மையிலேயே ராக்கெட் மிசைல் மேல தான் நின்னுகிட்டு இவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கேன். ஒன்னா சேர்த்தா வெடிச்சிடுமே. சிவா ஏதாவது பண்ணு. சிவா, தீபாவளிக்கு கூட நான் ராக்கெட் விட்டு வெடிச்சது இல்லப்பா, காப்பாத்து. ரொம்ப பயமா இருக்கு சிவா. மலை 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 மலை. லட்டு சிங் சார், நீங்க உங்க ஃபோர்ஸ ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் காட்டுக்குள்ள போறேன், சரியா? பாஸ், இந்த பையன் தான் பாஸ். எங்களை அடிச்சது இவன் தான். என்ன இந்த பையனா? எல்லாரும் வெளியே வாங்க. இந்த பையன் கிட்ட அப்படி என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாம். இவன் எப்படி உங்களை அடிச்சான்னு பாக்குறேன். இந்த சின்ன பையன் கிட்ட நீங்களும் அடி வாங்குறீங்களா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இங்க பாரு பாஸ், அடி வாங்கி வீங்கட்டும். நம்ம ஏற்கனவே வாங்கி வீங்கிட்டோம். ஓடிடலாம், வந்துடு. சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ், இந்த சின்ன பையனை நீங்க விடாதீங்க. இவன் எங்களை புரட்டி புரட்டி அடிச்சான். இவனை நீங்க அடி அடின்னு அடிங்க. நான் இவனை அடிக்கணும்னா உங்களை என்ன வேடிக்கை பார்க்கவா வேலைக்கு வச்சிருக்கேன்? வந்து அடிங்க இவனை. இது என்னப்பா என்னைய வேகத்தில் அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க? சிவா சூப்பர். என்ன நல்லா வசமா இப்ப எங்க கிட்ட மாட்டிக்கிட்டியா? சின்ன பையன்னு சொல்லாதீங்க. இதத்தானே நீ சொன்ன. இப்ப சொல்றேன் கேளு. சின்ன பையா, சின்ன பையா, சின்ன பையா. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஹவானி சிங் கிட்ட சண்டை போட்டியன்னா ஹவானியோட கோவத்தை பார்க்க வேண்டியது வரும். பாய் பாய் சின்ன பையா. அங்க பாத்தீங்களா, உங்க சிவா பறந்து போயிட்டான். நீங்க எல்லாரும் இந்த சின்ன பையன்கிட்டயா போய் அடி வாங்குனீங்க? இப்ப பாத்தீங்கல்ல, என்னோட மிசைல் இவனை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் வெடிச்சிடும். பாஸ், கொஞ்சம் மேல பாருங்க. அந்த பையன் இல்ல 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 சிவா திரும்பி வந்துட்டு இருக்கான். நான் அவனை கட்டி தானே மேல அனுப்புனேன். அவனால எப்படி கயிறு அறுக்க முடிஞ்சது? பாஸ், இதைத்தான் நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. சிவா சாதாரண பையனே கிடையாது. பார்க்க தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா பெரிய பெரிய வேலையை தான் செய்யறான். அவனை புகழ்றத நிறுத்துறீங்களா? இப்ப பாருங்க, அந்த மிசைலோட நான் அவனை அழிக்க போறேன்.
வந்துருங்க போயிடலாம். Avani Singh, you are under arrest. அங்கிள் உங்ககிட்ட இருந்த மிசைல்ஸ்லாம் தீந்து போச்சா இல்லனா இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கா? எங்க கையில மிசைல்ஸ் இருந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியும்னா, ஒரு பையன் மிசைல் செய்ய தோக்கடிக்கிறப்ப இவரை எங்களால என்ன பண்ண முடியும்? கடைசியா தோல்வியை ஒத்துக்கிட்டியா? இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கொள்ளையன் கூட ஏதாவது பேங்க கொள்ளை அடிக்கணும்னாலும் அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஓடிடே இல்லனா சிவா வந்துருவான்னு சொல்லுவாங்க. அதை இப்படியும் சொல்லலாம். சிவா கமிஷனர் எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. ஆனா பாரு இப்ப வெறும் 10 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் நேரம் இருக்கு. வேணும்னா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடு. எனக்கு பாடம் இல்ல, இவங்களுக்கு கத்து கொடுக்க சொன்னா எனக்கா